பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்த சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமான வேதனை ஒரு பக்கம், மன வேதனை ஒரு பக்கம், கற்ப வேதனை என்பது ரொம்பவும் முக்கியமான பிரதானமான வேதனைகளிலே அது கற்ப வேதனை என்பது பிரதானமானது. அது இந்த காலத்துலலாம் கற்ப வேதனைக்கு யாரும் இடம் கொடுப்பதில்லை. முன்கூட்டியே டாக்டர்கிட்ட டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இவங்களாவே சிசேரியன் சொல்லிடுறாங்க என்று சொல்லி, இப்போ சிசேரியன் பண்ணால் போதும், பெயின்லாம் எங்களால் தாங்க முடியாது, அப்படி லேட்டஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போது இப்படி பலவிதமான வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அப்போது சொன்னவர் யார்? சொன்னவர் தான் மனுஷனுக்கு வேதனையவே பெருக பண்ணார். முதல் வேதனைங்கிற வார்த்தை எங்கே வருது? ஆதி ஆகமத்தில். எப்போ வருது? ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவன் அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன், விசாரணை வைக்கிறார். பரலோகத்திலிருந்து வந்து அவங்களுக்கு விசாரணை பண்ணுறார். 3 வரையும் கூப்பிட்டு, ஆதாம், ஏவாள், சர்ப்பம். அப்போ அவங்களை விசாரணை பண்ணி அவங்களுக்கு தண்டனை வழங்கும் பொழுது தான், அப்போது நீ கற்பவதியாய் இருக்கும்போது, நீ கற்ப வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போது அதுக்கு முன்பு வரைக்கும் கற்ப வேதனை கொஞ்சமாக இருந்திருக்கும் போல நான் யோசிக்கிறேன். 16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். அப்போ முதல் வேதனை என்ற வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. அந்த வேதனையை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னது ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த சாபம். அப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்லது ஆண்டவராலே உருவாக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறைக்கவும் அதை இல்லாமல் போக பண்ணவும் அவராலே மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் வேதனைக்கு பரிகாரம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எங்கேயுமே கிடையாது. வேதனைக்கு பரிகாரம் ஆண்டவர் தான். ஒருவேளை சரீர பிரகாரமான வேதனையை தீர்த்து கொள்ள மருந்து மாத்திரை ஊசி போட்டு கொண்டாலும் மனவேதனையை எங்கே போய் தீர்த்து கொள்ள? கற்ப வேதனைக்கு பரிகாரம் எது? எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வேதனையை கர்த்தர் ஒருவர் தான் தீர்க்க முடியும். இப்போ அவர் தான் சொல்கிறாரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சரி, இப்போ இந்த வேதனைக்கு காரணம் யார்? மனிதன் தான், மனுஷி. அன்றைக்கு பாவம் செய்ததுனால ஆண்டவர் வேதனையை பெருக பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டார். அப்போ நாம் வேதனையோடு இருக்கிறோம் என்றால் நாமே நமக்கு வேதனையை வருவித்துக் கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம். எனவே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும், இயேசுவே என் வேதனையை நீக்கி அந்த அம்மாவுக்கு சொன்னது போல என்னை சுகமாக்கும் என்று கேளுங்க. உங்கள் எல்லா விதமான வேதனைகளையும் அவர் தீர்ப்பார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். மேற்கொண்டு நீங்கள் வேதனை வளர்த்து கொள்ளாதபடி, மேற்கொண்டு வேதனை உங்களுக்கு பெருகாமல் இருக்க நீங்கள் பாவம் செய்யாமல் இருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாமல் இருங்கள். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படியாமையினாலே தான் ஆதியிலே வேதனை உருவானதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தேவன் ஏதேன் தோட்டத்தில் இந்த சம்பவத்துக்கெல்லாம் முந்தி ஒரு அறுவை சிகிச்சை செய்தார் ஆதாமுக்கு. அப்போ கூட ஒரு வேதனை இல்லை ஆதாமுக்கு. அயர்ந்த நித்திரையை வர பண்ணி விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து, அது உண்மையிலே ஒரு உலகத்திலே ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை. அப்போ கூட ஆதாம் அந்த வேதனையை அனுபவிக்கலை. ஆனால் பாவம் செய்த பொழுது ஏவாள் அந்த வேதனையை அனுபவிக்கிறாங்க. அவங்க மூலமாக இன்னைக்கு வேதனை நமக்கு வந்து விட்டது. அப்போ வேதனையை பிறப்பித்த ஆண்டவர் தான் வேதனையை கட்டுப்படுத்தவும் முடியும். எனவே நம்முடைய எல்லா வேதனைகளுக்கும் பரிகாரி அவர் தான். அப்போ நாமும் வேதனையை வளர்த்து கொள்ளாமல் இருக்க, பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும்.
உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற எல்லா வேதனைகளையும் கர்த்தர் நீக்குவாராக. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவாராக. உங்களுக்கு சுகம் தருவாராக. நீங்கள் கர்ப்ப வேதனை அனுபவிக்க வேண்டிய நிலை இருந்தாலும் கர்த்தர் அதிலே உங்களுக்கு தமது பலனை தருவாராக. சரீர வேதனையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பலனை தருவாராக. மன வேதனையினாலே நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவாராக. எனவே வேதனையை நீக்குகிற ஆண்டவரிடத்தில் உங்களை தெரியப்படுத்துங்கள். அந்த அம்மாவை பார்த்து சொன்னது போல, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆலோசனைக்காக நன்றி. நாங்களே வேதனையை வருவித்து கொள்ளாதபடி, வேதத்திலே வேதனையை உருவாக்குவதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் வருவித்து கொள்ளாதபடி நாங்கள் எங்கள் வழிகளை ஞானமாய் பரிசுத்தமாய் உண்மையாய் காத்துக்கொள்ள அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய பலன் தார். இப்பொழுது இருக்கிற எல்லா வேதனைகளிலிருந்தும் நீர் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு நிரந்தரமான சுகத்தை சமாதானத்தை கட்டளையிடும். ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதும் கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.